என்னை வண்டியில் ஏற்றுன்னு வடிவேல் ஏறுற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது. அப்படி சில பேர் ஏறிட்டு இருக்காங்க. நானும் முதலமைச்சர், நான் தான் அடுத்த முதலமைச்சர், அது நான் வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு முன்கூட்டி இது ஒரு வகையான மேனியா இது. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் ரவுடிதான் என நடிகர் வடிவேலு கூறுவதைப் போல நானும் முதலமைச்சர் தான் என உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தாவேக தலைவர் விஜயை விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சும்மா எல்லாரும் ஒரு பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிறாங்க. கட்சிக்கான பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சராகிவிட முடியும் அப்படின்னு அப்படி உசுப்பு விடுறாங்க. இதுதாங்க அடுத்த முதலமைச்சர் உசுப்பு விட்டுறாங்க. திமுக தொடர்ந்து அண்ணா ஒரு முறை முதலமைச்சரானார், கலைஞர் 5 முறை முதலமைச்சரானார், இன்றைக்கு தளபதி ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது என்ன புழுக்குல நடக்கிற விஷயமா? இது ஏதோ சும்மா போற போக்குல ஜெயிச்சுட்டு போற விஷயமா? ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர். ஏன் உங்களுக்கு இந்த ஆசை வரல அப்படின்னா, நானூறு ரவுடின்னு வடிவேல் வண்டியில ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா. என் உயரம் எனக்கு தெரியும். என்னை வண்டியில் ஏற்றுன்னு வடிவேல் ஏறுற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது. அப்படி சில பேர் ஏறிட்டு இருக்காங்க. நானும் முதலமைச்சர், நான் தான் அடுத்த முதலமைச்சர், அது நான் வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு முன்கூட்டி இது ஒரு வகையான மேனியா இது ஒரு வகையான மனநோய். அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு பார்த்தா அண்ணன் கரெக்டாக சொல்கிறாரு. அதாவது பிராக்டிக்கலா முடியாத ஒரு விஷயத்த இவங்களே முடியும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க, செயல் திட்டங்கள் எல்லாம் வெளியிடுவாங்க, பட்ஜெட்லாம் வெளியிடுவாங்க. அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம், அவங்களே அதில் சந்தோஷப்பட்டுவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.